தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிகாலையிலேயே அமைச்சர் நேருவுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. அதிகாலையிலேயே அமைச்சர் நேருவுக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அமைச்சர் நேரு இவர் தமிழர் கிடையாது, தெலுங்கர். திருச்சி மாவட்டத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து சேர்த்துள்ளார். தன்னுடைய அமைச்சரவையை பயன்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய் தன்னுடைய பெயரிலும், உறவினர்கள் பெயரிலும், பினாமிகள் பெயரிலும் சொத்து சேர்த்துள்ளார். இவர் மீது அமலாக்கத்துறைக்கு அடிக்கடி புகார்கள் சென்ற வண்ணம் இருந்தன. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு KN நேரு மீது ஒரு கண் இருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்று அதிகாலை அமைச்சர் KN நேருவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. இன்று அதிகாலையிலேயே அமைச்சர் KN நேரு அவர்களுக்கு சொந்தமான வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த ஆரம்பித்துள்ளது. அவருடைய உடன்பிறந்த சகோதரர் வீட்டிலும், அவருடைய மகன் பெரம்பலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அருண் அவர்களுடைய வீட்டிலும், KN நேரு அவர்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் வீடுகளிலும், பினாமிகள் வீடுகளிலும் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை தன்னுடைய சோதனையை ஆரம்பித்துள்ளது. இந்த சோதனையில் பணங்கள், தங்கம் மற்றும் பல கோப்புகள் கைப்பற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது. அமலாக்கத்துறை சோதனை இன்று காலை முதல் KN நேரு அவர்களுடைய பினாமிகள் பெயரிலும், உறவினர்கள் வீடுகளிலும் நடைபெற்று வருகிறது. இது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. நேற்றைய தினம் தமிழகத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்தார். ஆனால் அவரது நிகழ்ச்சியை MK ஸ்டாலின் புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமலாக்கத்துறை இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது.